விவஸ் இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நாள்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா, நம்ம சித்திக்கும் பொங்கல் வருது. தைப்பொங்கல் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 15 வியாழக்கிழமை வந்து இருக்கு. அது வெறித்தனமா இன்னைக்கு கொண்டாட நெறைய பேர் இன்னைக்கு ரெடி ஆகி இருப்பீங்க. நெறைய பேர் ட்ரெஸ் எடுக்க போயிருப்பீங்க. நெறைய பேர் புது பானை வாங்க போயிருப்பீங்க. நெறைய பேர் பொங்க வைக்கிறதுக்கு அரிசி வாங்க போயிருப்பீங்க. இப்ப இல்லன்னா வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லி. அத பத்தி ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா, இந்த பையனும் பொங்கலுக்கு என்னென்ன ட்ரெஸ் அணியலாம், பொங்கலுக்கு என்னென்ன சாமி கும்பிடலாம், ஒவ்வொரு ராசிகளுக்கான பலன்கள் என்ன, இந்த பையனும் பொங்கல்ல என்னென்ன விசேஷமா புது புது ட்ரெஸ் வந்திருக்கு. இந்த பையனும் என்னென்ன ஸ்பெஷல் ஆஃபர் இந்த பையன் எத்தனை மணிக்கு பொங்க வைக்கலாம், எந்த நேரத்தில் நல்ல நேரம், எந்த நேரத்தில் கெட்ட நேரம், எந்த இடத்துல ராகு காலம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்காக ஒரு புதிய ஒரு நம்ம ஒரு தமிழர் பண்பாடான பொங்கல் திருவிழாவை வெறித்தனமாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஃபன்னாக இருக்கும், நல்லா ஆற்றலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பொங்கல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தமிழ் சமயத்தில் பார்த்தீங்கன்னா பழையங்கால தொட்டு இன்னைக்கு வச்சும் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுது. இது நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒருத்தனுக்கு வந்து உதவி செஞ்சு விட்டா அவனுக்கு வந்து நம்ம வந்து நன்றி கடனாக இருக்கணும். இல்லாட்டி நம்மளுக்கு அரிசி உதவி செஞ்சால் நம்மளுக்கு அரிசி நன்றி கடனாக இருக்கணும். அதுக்கு நன்றி செலுத்துவாங்க. அதுமாதிரி தேங்க் பண்ணுற ஒரு விதமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பகவானை ஒரு தென்கி சொல்கிற விதமாக தான் இந்த ஒரு பண்டிகை வந்து நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பொங்கல் பண்டிகை நடக்கும். அதுதான் மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல்னாலே விளங்கும். நீங்கள் மாட்டுக்காக ஒரு பொங்கல் வைக்கிறீங்க. அது எதுனா மாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வயலில் வந்து நீங்கள் வந்து உழுகிற வேலையாக இருக்கட்டும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வயலை மட்டப்படுத்துகிற வேலையாக இருக்கட்டும், அதுக்கு வந்து நீங்கள் மாடு, ஆடு அப்படின்னு சொல்லி கால்நடையை பயன்படுத்திங்க. அந்த மாடை வந்து நம்ம வணக்கம் செலுத்துகிற விதமாக, அதாவது தேங்க் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுது. ரொம்ப வந்து இப்போ வழங்கமை மிகுந்த ஒரு இது வழிபாடாக காணப்படுது. அதுவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா இது வருது என்ன, அது வேற ஒன்றும் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலலாம் பழைய சாமான் லொட்டு லொசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயத்தில் செய்யப்படி சரியாக நம்ம செய்யணும். அந்த சாமானை ஒதுக்கிட்டு நம்ம வந்து வீடை வந்து புதுமைப்படுத்தணும், நல்லா சுத்தப்படுத்தி நல்லா பெயிண்ட் கீண்ட் அடித்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரெடி பண்ணி அழகாக புது பானைக்கு மாதிரி ஏற்ற மாதிரி செஞ்சு வைக்கணும். அது மாதிரி வீடு அழகுபடுத்துகிற ஒரு விதமாக தான் போகி பண்டிகை கொண்டாடப்படுது. இது இந்தியாவில் ரொம்ப இன்னும் ஸ்பெஷல்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அந்த கலர் கலர் பொடிகளை வந்து மற்றவங்க மேலே அடித்து ஆற்றலாம் வந்து விளையாடுற ஒரு விளையாட்டு தான் இது. கலரை மஞ்சள், சிவப்பு, நீலம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டு இருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொண்டாடப்படுது. சரி, நம்ம விஷயத்துக்குள்ளே வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2020 ஜனவரி 15 வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா காலை நேரம், அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா சூரியன் அஸ்தமிக்க, அதாவது பார்த்தீங்கன்னா அதிகாலையில் உதிக்கிற பொழுதாலும் 4:30 மணிலேருந்து 6 மணிக்கு தான் பிரம்ம முகூர்த்த நேரம். அதுதான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சுவாமி அது யார் நம்ம சூரிய பகவானுக்கு வந்து பொங்கல் படிக்கிறதுக்கு மிகவும் வந்து உகந்த ஒரு டைமாக சொல்லப்படுது. அடுத்து நீங்கள் இன்னொரு டைம்லையும் நம்ம பொங்கல் வைக்கலாம். பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலை 9:15 மணிலேருந்து 10:15 மணி வச்சும் நீங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு அதுவும் நல்ல நாள், நல்ல ஒரு நேரமாக தான் சொல்லப்படுது. ஆனால் நீங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து பொங்கலே வைக்கக்கூடாது. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்திக்கு வந்து 1:30 மணிலேருந்து 3 மணிக்கும் ராகுங்காலனால பொங்கலே வைக்கக்கூடாது. நம்ம பொங்கல் வைக்கிறோன்னா காலைல 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பொங்கல் வைக்கணும். இல்லாட்டி பகல் 9:15லேருந்து இல்லாட்டி 10:15 அந்த இடைப்பட்ட டைமுக்குள்ளே பொங்கல் வைக்கிறதா சொல்லப்படுது. அந்த இதுக்குள்ளே நீங்கள் பொங்கலை வச்சு எடுத்து விட்டால் சாமிக்கு அழகாக படைச்சிட்டு இறைவனையும் கும்பிட்டு நீங்களும் பொங்கலை சாப்பிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொங்கல் பண்டிகையில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராசிப்படி வந்து நம்ம வந்து உடை நிறங்களை அணியணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களை சொல்லுது. இப்படி சாஸ்திரம் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கும், அதை பற்றி நம்ம கடைபிடிச்சு வந்தால் நம்ம சாஸ்திரம் வந்து நம்மளுக்கு பலன் கொடுக்கணும் அப்படி தான் பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரிக்கு ராசி உள்ளவங்க இந்த மாதிரிக்கு ட்ரெஸ்ஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும். உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும். உங்களுக்கு வந்து சரி வாய்ப்பு வசதிகள் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ரொம்பவே அதனால் உற்சாகமாக இருக்கும், பூரிப்பாக இருக்கும்னு சொல்லி அப்படி ஒரு நிறங்கள்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வழிபட்ட தெய்வங்கள்லாம் சொல்கிறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ராசிப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இருக்கிறது மேச ராசி. மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் இல்லாட்டி நீல கலர் வந்து அணிவிச்சாவே ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்க வந்து சிவப்பு கலர் வேட்டி சட்டை இல்லாட்டி சிவப்பு கலர் வந்து கேர்ள்ஸாக இருந்தால் இந்த சாரிக்கு அடுத்து இந்த சல்வார் அப்படின்னு போட்டுட்டு போயிடலாம், தாவணி பாவாடைன்னு. அவங்களுக்கு வந்து முருகன் தான் அன்னைக்கு வழிபட சொல்லியிருக்கு. பொங்கல் அன்னைக்கு முக்கியமாக வழிபடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை கலர் ட்ரெஸ் அணியலாம். பச்சை கலர் வேட்டி அணியலாம், பச்சை கலர் சாரி அணியலாம் அப்படின்னு அணிஞ்சிட்டு போயிடலாம். இல்லாட்டி வெள்ளை கலர்னு ஒரே ஒயிட் அண்ட் லுக்காக அழகாக நீங்கள் மிளிரலாம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியும் கடாட்சமாக நம்ம செல்வதுக்கு அதிபதியான இந்த அவங்கள கும்பிட சொல்லியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம அம்மன் மாரிக்கு இப்போ மஞ்சள் கலர் ட்ரெஸ் அணிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பச்சை கலர் ட்ரெஸ் அணிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முழுமுதற் கடவுள் மகாவிஷ்ணு பரமாத்மா வணங்க சொல்லியிருக்கு.
சொல்லுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்காரங்க வேற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா, வெள்ள கலர் அணிஞ்சிட்டு அவங்களும் போகலாம். பிரைட் அண்ட் லுக்கா அழகா. அடுத்து வெள்ளி கலர்னா, அந்த சில்வர் கலர் பாருங்க சாம கலர் மாரி இருக்கும். அந்த கலர அணிஞ்சிட்டு நீங்க அழகா போய்க்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா, அம்மன் சாமிய வந்து கும்பிடுறதா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு இவங்க வந்து சாமிய கும்பிட்டு போயிரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரவங்க வந்து தங்கம் கோல்ட்ல மினுங்குற மாரிக்கு உடைகள் அணியலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலர் அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த உடைகளும் அணியலாம். இவங்க வந்து மெயினாவே சூரிய பகவான் தான். அன்னைக்கு வந்து சூரிய பகவான் தான் ஹீரோவா இருப்பாரு. அந்த பொங்கல் அன்னைக்கு. இவங்க சூரிய பகவானையும் கும்பிட்டுட்டு போயிடலாம். அடுத்து வந்து கன்னி ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, பச்சை கலர் ட்ரெஸ் வந்து பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மிளிர்ந்துட்டு அழகா கிரீன் லுக்கா போயிரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி லைட் நீலம் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூவா பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்காங்க. அவங்க வந்து விஷ்ணு இல்லாட்டி துர்க்கைய கும்பிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இளஞ்சிவப்பு இல்லாட்டி கிரீம் கலர் வந்து துலாம் ராசிக்காரவங்க வந்து அணியணும். அவங்க பார்த்தீங்கன்னா, சரஸ்வதிக்கு அடிச்ச மாரி சரஸ்வதிய கும்பிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரவங்க மெரூன் கலர் இல்லாட்டி சிவப்பு டார்க் சிவப்பு வந்து அணியலாம். அவங்க வந்து அனுமானுக்கு அன்னைக்கு வந்து விளக்கு போட்டு இல்லாட்டி பூஜை பண்ணி அனுமான வழிபட்டாங்கன்னா சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரவங்க வந்து மஞ்சள், ஊதா அப்படின்னு அணிஞ்சிட்டு போயிடலாம். அவங்க வந்து தட்சிணாமூர்த்திய கும்பிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மகர ராசி கருநீலம் இல்லாட்டி சாம்பல் நிறம். நான் நார்மலா சொல்லப்போனா டார்க் ப்ளூ. அடுத்து பார்த்தீங்கன்னா, கலர். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் வந்து அவங்களுக்கு வந்து அன்னைக்கு கும்பிட வேண்டிய சாமியா இருக்கு. அடுத்து போய் சனி பகவான் இருக்கு. ஐயப்பனுக்கு அன்னைக்கு சிறப்பு நாள் தான் மகர ஜோதி தரிசனம். அது போய் மகர ராசிக்காரங்க மகர ஜோதி சிறப்பு ஹீரோவான நம்ம ஐயப்பன கும்பிட தான் வந்திருக்கு. வேற லெவல்ன்னு தான் சொல்ல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா, நீலம் இல்லாட்டி டார்க்கெஸ்ட் கலர் உள்ள ட்ரெஸ் அணியலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து விநாயகர வந்து கும்பிட்டா அன்னைக்கு சரி. சொல்லி போட்டு செயல் எதுவும் அமைக்க இன்னைக்கு விநாயகர கும்பிட்டு எல்லா வேலையும் செஞ்சா சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கிரீன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்ன கலர்ன்னு தெரியல. அந்த ட்ரெஸ்ஸையும் இல்லாட்டி லாவெண்டர் கலரையும் அணிஞ்சிட்டு போகலாமா. அது என்னன்னு தெரியல. நீங்க ஃபோன்ல சர்ச் பண்ணி அது மாரி ட்ரெஸ் வாங்கி போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அன்னைக்கு சிவபெருமான் கை குடுப்பாரு. ஏன்னா சிவபெருமான் தான் உங்கள கும்பிட சொல்லியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பயணம் புதுசா பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ் கலெக்ஷனும் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு வந்து ரொம்பவே நவீன உடைகள் பார்த்தீங்கன்னா, நியூ இதா வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இளம் பெண்கள் பட்டு பாவாடை சட்டையும் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் பட்டு புடவைகளும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு செட்டிநாடு பருத்தி புடவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து தமிழ்நாட்டு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ராய்டரி அழகான செய்யப்பட்ட ஆர்கான்ஸா புடவைகள் பார்த்தீங்கன்னா, இந்தியால இறங்கியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்ப் சாரி அது பார்த்தீங்கன்னா, முரசு பார்டர் கான்ட்ராஸ்ட் நிறங்கள்ல அமைஞ்சிருக்கு தாவணி. அது பார்த்தீங்கன்னா, இந்த பேரும் நியூ கலெக்ஷனா பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரிக்கு எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா, இந்த பேரும் தமிழ்நாட்டுல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் குர்தா. அது பார்த்தீங்கன்னா, மெரூன் கடும் மஞ்சள் அடிச்சு அடர் பச்சை நிறம்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு. குர்தாக்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா அணிஞ்சிக்கலாம். அடுத்து ட்ரெடிஷ்னல் வேஷ்டி. அது பார்த்தீங்கன்னா, தங்க நிற பார்டர். அதாவது பார்த்தீங்கன்னா, லைன் வந்து தங்க கலர்ல உள்ளது, வெள்ளை கலர்ல உள்ள வேட்டி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ட்ரெண்டிங்கில பார்த்தீங்கன்னா, பொக்கெட்டெல்லாம் வச்சு வெல்க்ரோ வசதியோட பார்த்தீங்கன்னா, இந்தியால இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இண்டோ வெஸ்ட் செட். இது வந்து குர்தா, நேர் ஜாக்கெட் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேரு மாரிக்கு உடுத்திட்டு போற மாரிக்கு இது வந்து பொங்கலுக்கு வந்து விடுவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சு அன்னைக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து மெயினா எல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள கொஞ்சம் சொல்லிர்றேன். பார்த்தீங்கன்னா, சுவாமி சூரிய பகவானுக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பொங்கல் காலையிலேயே வச்சு பார்த்தீங்கன்னா, படையலிட்டு ஆதித்ய திரியோதயம் என்ற சூரியன்ட்ட அந்த அஸ்தத்த வந்து நம்ம சொல்லி, அடுத்து பார்த்தீங்கன்னா, இயற்கை தெய்வங்கள்லாம் பூமி தாய், மழை அதெல்லாம் நினைச்சு நம்ம கும்பிட்டு, அடுத்து நம்ம குலதெய்வத்த போயிட்டு கும்பிட சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சாமந்தி பூ, அடுத்து மல்லிகை பூ, அடுத்து வந்து நெறைய பூக்கள வச்சு நீங்க சுவாமிய வழிபடுறதா இருக்கு. அன்பே சிவம் முன்கூட்டி நான் வந்து பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.